துரோணாச்சாரியருக்கு கல்யாணம் ஆகுது. அஸ்வத்தாமன்ற ஒரு பையன் பொறுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து கஷ்டப்படுற டைம்ல இருக்காரு. சின்ன வயசுல தான் நம்மளோட துருபதன் பாஞ்சால மன்னன் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணானே, அவரோட அரண்மனைக்கு வர சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ இப்போ நம்ம போய் உதவி கேட்கலான்னு துரோணாச்சாரியர் துருபதனோட பேலஸ்க்கு போறாரு. அங்க போன உடனே துருபதன் இவரை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். நீ எல்லாம் ஒரு பிச்சைக்கார பிராமணன், நீ என்னைய வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்கே, என் கூட எப்படி நீ நட்பு பாராட்டுவ, நான் நாடாளும் அரசன் அப்படி இப்படின்னு இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசினோடனே துரோணாச்சாரியருக்கு கோபம் வருது. பதவி வந்த உடனே நீ நட்பு மறந்துட்டியா, அவ்வளோ இலக்காரமா போயிட்டேனா, இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட சிஷ்ய பிள்ளை வந்து உன்னை கட்டி இழுத்துட்டு வந்து என் காலில் போடுவான், அது நடக்குதா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபதத்தை விட்டுட்டு அந்த அரண்மனையிலேருந்து வெளியில வந்துடுறாரு. இதனால தான் துரோணாச்சாரியார் வந்து குரு தட்சணையா துருபதனை கட்டி இழுத்துட்டு வர சொல்லி கௌரவர்கள்கிட்டயும் பாண்டவர்கிட்டயும் கேட்கிறாரு.